ஓகே. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது, இந்த மாரி ஸ்விட்ச் டூ யூடியூப்.காம் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் வந்து வர்றத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நம்மளால யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி, யூஸ் பண்ணி வீடியோ பார்க்க முடியாது. ஸோ இந்த பேஜ்லே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க வந்து கிளியர் டேட்டா பண்ணி பார்த்துருப்பீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வழியிலயும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த எரர் வர்றதுக்கான காரணம் என்ன? அண்ட் இந்த ப்ராப்ளத்த எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிற பத்தி வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் இந்த மாரி போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த ஸ்விட்ச் டூ யூடியூப்.காம் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல்ல யூடியூபோட அடுத்த வெர்ஷன் அப்டேட் வந்து வராது. ஓகேவா? ஸோ அதுதான் இதுலயும் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷனே பார்த்தீங்கன்னா, இந்த எரர்லயே குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ப்ளீஸ் விசிட் யுவர் யூடியூப்.காம் ஆன் யுவர் ப்ரௌசர் இன்ஸ்டட் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்த்தத்த பார்த்துரலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன்ல வந்து குரோம் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். யூடியூப நீங்க இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஸ்விட்ச் டூ யூடியூப்.காம் எரர் வந்த யூடியூப நீங்க எந்த இமெயில் ஐடில லாகின் பண்ணியிருந்தீங்களோ, அந்த இமெயில் ஐடி இந்த குரோம்ல வந்து லாகின் ஆயிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் உங்களோட யூடியூப் வந்து அப்படி இங்க கிடைக்கும். ஸோ குரோம் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த சர்ச் ஐகான்ல கிளிக் பண்ணிட்டு, இந்த மாரி யூடியூப்.காம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கிளிக் பண்ணுங்க. சர்ச் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நார்மல் யூடியூப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது மாரி தான் இருக்கும். ஸோ உங்களோட யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அங்க ஆப்ல எந்த மாரி இருந்துச்சோ, ஸோ அதே மாரி நம்ம இத வெப்சைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சைடுல இருக்க 3 டாட்ட கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுல யூடியூப் அப்படிங்கிற ஷார்ட்கட் நேம் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆட் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இத நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி ஆட கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி கேட்கும். குயிக் ஸ்டெப்ல போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன்ல ஆட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ இதுல ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் வந்து ஆப் மாதிரி உங்களோட மொபைல் ஹோம் ஸ்க்ரீன்ல வரும். ஸோ அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா இந்த யூடியூப் பேஜுக்குள்ள வந்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நீங்க நார்மலா வீடியோஸ் பார்த்துக்கலாம். பட் இதுல இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களால ஆல்ரெடி நீங்க யூடியூப்ல ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி வச்ச வீடியோஸ உங்களால பார்க்க முடியாது. நீங்க டவுன்லோடும் பண்ண முடியாது. ஓகேவா? நார்மலா வீடியோஸ் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்ன வேணுமோ பண்ணலாம். டவுன்லோட் மட்டும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கைஸ் யூடியூப்ல வர இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றதுன்னு டீடைலா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?